என் வயிறு தமிழ் உறவுகளுக்கும் அறச்சீற்றத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் சாதி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது நேற்றைய காணொலியுடைய தொடக்கத்திலேயே நான் சொல்லியிருந்தேன், இது போல வெள்ளை அறிக்கையை அமைச்சர் மரியவல்சன் அவர்கள் வெளியிட்டார் அப்படின்னு. வெள்ளை அறிக்கையில நம்ம தொடர்ந்து என்ன குறிப்பிட்டிருந்தோம்? 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு நம்ம தொடர்ந்து குறிப்பிட்டோம். அந்த கடனை பற்றியும் அந்த கடன் நம் தேர்தல் பரப்புரையிலேயே நான் சொல்லியிருந்தேன். யார் சொன்னாங்கிறதுல என்னுடைய காணொலி என்னுடைய மேடை பேச்சிலேயே நான் சொல்லியிருந்தேன். புது ஆட்சி வரும்பொழுது 11 லட்சம் அல்லது 12 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கும். இதனால் இது நாட்டின் மீது மட்டுமல்ல, உங்கள் மீதும் என் மீதும் கருவில் வளர்கிற குழந்தையின் மீதும் தான் கடன் வைத்து உங்களுக்கு இலவசத்தை கொடுத்து மயக்குகிறது அப்படின்னு சொன்னோம். அதெல்லாம் நல்லா மக்கள் கேட்டுவிட்டு பரிசளித்ததை நம்ம ரிசல்ட் அன்னைக்கு பார்த்தோம். அதனால அதை பற்றியும் இந்த காணொலியில பேச போறோம். அதுக்கு முன்னாடி அறச்சீற்றத்தை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், ஷேர், கமெண்ட் என்று கொடுத்து இன்னும் என்னை வலிமைப்படுத்துங்கள். உங்களுடைய சப்ஸ்கிரைப் கேஷன் தான் என்னை இன்னும் வலிமைப்படுத்தும். தொடர்ந்து இந்த களத்திலே ஓட, இந்த அறச்சீற்றத்தில் அநீதிகளுக்கு எதிராக குரல் ஒலிக்க உங்களால் தரப்பட வேண்டிய ஒரே ஒரு இலக்கு லைக்கு. அனைத்து உறவுகளுக்கும் பரப்புவது மட்டுமே. பரப்பி என்னையும் வலிமைப்படுத்துங்கள். நான் இன்னும் மிருகேறி இந்த களத்திலே என்னுடைய கருத்தை இந்த களத்திலே பதிவிடுவேன். தொடர்ந்து எனக்கு பேராதரவை இந்த களத்திலே தரவும். இப்போ நான் மேட்ருக்கு வரேன். கிட்டத்தட்ட வெள்ளை அறிக்கை வெளியிடப்படுது. வெள்ளை அறிக்கை என்பது தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சிக்கு வந்தது பிறகு புதுசாக தர புரட்சிகர திட்டமானா கிடையாது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக மன்னன் விஜய் அவர்கள் பொறுப்பேற்று அவர் சொல்லியிருந்தார், நான் வெள்ளை அறிக்கை விடுறேன்னு. 1 மாத கால ஆட்சிக்கு பிறகு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கார். அருமை. இது போல முன்னாடி இருந்த கட்சிகளும் வெளியிட்டுருச்சு. வெள்ளை அறிக்கையை வெளியிடுவது வழக்கம்தான். அதனால தாவேக புதுசா வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கு அப்படின்னு பேசுற அளவுக்கு இது பெருசு. ஆனா ஒவ்வொருவரும், இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து சொந்தங்களும் நாட்டின் மீது எவ்வளவு ரூபாய் கடன் இருக்கு, தனி மனிதன் மீது எவ்வளவு ரூபாய் கடன் வைக்கப்பட்டிருக்கு, அவர்கள் எப்படி இந்த நாட்டுல வாழ்றாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை அனைவருக்கும் இருக்கு. ஆனா மக்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கிடையாது. அதுக்கு முன்னாடி இந்த காணொலியை பார்த்துக்குவாங்க. புதிய ஆட்சி அமையும் போது 12 லட்சம் கோடி கடன் இருக்கும் இந்த நாட்டில். எப்படி அடைக்க போறீங்க? உங்கள்ட்ட அதுக்கான வழிமுறை இருக்கா? புதிய ஆட்சி வரும்பொழுது 12 லட்சம் கோடி அல்லது 11 லட்சம் கோடியாக இருக்கும். பார்த்துருப்பீங்க. இதுல நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, 10 லட்சம் கோடி முதல் 11 லட்சம் அல்லது 12 லட்சம் கோடியாக இருக்கும் புதிய ஆட்சி வரும்பொழுது. எப்ப போன சட்டமன்ற இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுடைய பரப்புரை காலத்துல நம்ம வச்சோம், தொடர்ந்து நம்ம வச்சோம். ஆனா களத்துல போய் நிற்கும் போதுதான் மக்களுக்கு கடன்னா என்னன்னு தெரியல. அதாவது படித்தவர்களுக்கு தெரியல, எளிய மக்களுக்கு ஏன் நாம் கடன் வாங்குறோம், கடன் வாங்குவதால நமக்கு ஆபத்தா, பொருளாதாரத்துக்கு ஆபத்தா, இந்த நாட்டுக்கு ஆபத்தான்னு மக்களுக்கு தெரியல. அடிப்படை எளிய மக்களுக்கு இது தெரியல. நம்ம தொடர்ந்து தேர்தல் பரப்புரைகள்ல கடன் இருக்கு. நான் குறிப்பிட்டு சொல்றேன், இதுக்கு நானே ஆதாரம். நான் பேசிய அத்தனை மேடை பேச்சுக்களையும் கடன் தொகை தான் நான் பேசியிருப்பேன். 10 லட்சம் கோடி அடுத்து 12 லட்சம் கோடியாக இருக்கும்னு சொன்னோம். இப்ப நாட்டின் கடன் சுமை கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி இருக்கு. இதுக்கு யார் காரணம் அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஆனா இதுக்கு முழு காரணம், இதை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டியது மக்கள் மட்டும்தான். மக்கள் தான் காரணம். ஏன் அப்படின்னா, இதை உருவாக்குனது நீங்கள், வாக்களித்து உருவாக்குனது நீங்கள், மக்கள். ஆனால் மக்களுக்கு கடன்னா என்ன, இது எதற்காக வாங்கப்படுகிறது, இந்த கடனால நமக்கு ஆபத்தா அப்படின்னு தெரியல. நம்ம தொடர்ந்து சொன்னோம், கருவுல வளர்ற குழந்தை கூட இந்த நாட்டில் வளரும் பொழுது கடன் வைத்து தான் பிறக்குது. இதெல்லாம் முறியடிக்கும்னா நான் கட்சி வந்தா மட்டும்தான் முறியடிக்க முடியும். கடன் இல்லாத மாநிலமாக மாற்றுவோம் அப்படின்னு தொடர்ந்து தேர்தல் பரப்புரையை வச்சிருப்பேன். ஆனா இலவச திட்டங்களை கொடுத்த அத்தனை கட்சிகளையும் ஆள வச்சுக்க. தற்போது உள்ள தாவேக 10 லட்சம் கோடி கடன் இருக்கு என்பது எல்லோரும் அறிந்தது தேர்தலுக்கு முன்பு. அப்பொழுது இலவச திட்டங்களை கொடுத்தா எப்படி கடனை குறைக்க முடியும்? கடன் எதற்காக வாங்கப்படுகிறது? இலவச திட்டங்களால். கடன் ஏன் ஆகுது நாடு? இலவச திட்டங்களால். அப்படி இருக்கும்போது இலவசமே நாம் தமிழுக்கு கொடுக்காது. உங்களுக்கு தேவையான தூய குடிநீரையும் தரமான மருத்துவத்தையும் தரமான கல்வியும் இலவசமாக தந்து, இந்த அண்ணனுக்கு செய்த திட்டம், பஸ் இலவசம், மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் கொடுக்காமல் உங்களையும் பெருமைக்குரிய வாழ்வை வாழ வைத்து இந்த நாட்டையும் பெருமைக்குரிய இடமாக மாற்றி கடன் இல்லாத மாநிலமாக மாற்றுவோன்னு உறுதி அளித்தோம், நின்று சத்தியம் பண்ணோம். ஆனால் எங்களை தோற்கடிச்சிங்க.
இப்பொழுது நாட்டின் கடன் சுமை 13 லட்சம் கோடி. இதுக்கு தாவேக்கா காரணமானா? காரணம் கிடையாது. தாவேக்கா இனிதான் வரப்போகுது. இந்த 13 லட்சம் கோடியை தாவேக்கா குறைக்குமானா? குறைக்காது. தாவேக்கா இதை பன்மடங்கு உயர்த்தி வைக்கும் திட்டங்களை தேர்தல் வாக்குறுதியில வச்சிருக்கேன். அண்ணனுக்கு சீர்திட்டம், தங்க மோதிர திட்டம், இலவசம் எத்தனை 2500, வேலை இல்லாதவருக்கு இளைஞர்களுக்கு 4000, வெற்றி பயண திட்டம் என பல இலவச திட்டங்களை வச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் நிதி கொடுத்தா 5 வருஷத்துக்கு நிதி பத்தாது போல. கடன் பன்மடங்கு உயரும். இப்போது 13 லட்சம் கோடி. தாவேக்கா ஆட்சி முடிந்து அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது 20 லட்சம் கோடியை தொடர அளவுக்கு கூட கடன் வாங்க வாய்ப்பு இருக்கு. கடனை குறைப்பாங்கன்னா கடனை குறைக்கிற அக்கறை நாட்டில் உள்ள மக்களுக்கும் இல்லை, நாட்டில் வாழ்கிற மக்களுக்கும் இல்லை, நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளனுக்கும் இல்லை. கடன் என்னன்னே மக்களுக்கு தெரியல. அப்படி இருக்க முடியும்? அதாவது ஒவ்வொரு ஆண்டும் தனி மனிதனுக்கு இவ்வளவு கடன் இருக்கு, தனி மனிதனால இவ்வளவு கடன் பெற்றுதான் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வெளியிடுது. நேற்று ஹெட்லைன்ல வெளியிடுதா 13 லட்சம் கோடி இருக்கு அப்படின்னு ஒரு செய்தித்தாள். ஆனா இந்த கடன் இருக்கு என்பதை நான் கட்சி முன்னாடியே மக்கள்கிட்ட எடுத்து வச்சிருச்சு. அதாவது 13 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழக அரசுக்கு தெரியுமா தெரியாது? வெள்ளை அறிக்கையில சொல்லுது சரி. ஆனால் இந்த 13 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படிங்கிறது தாவேகாவுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது நம்மளுடைய கேள்வி. தெரியாதுன்னு சொன்னா இது வன்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். தெரியும்னு சொன்னாலும் வன்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். இப்போ எதுக்கு அப்புறம் 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு சீர்திட்டம், தங்க மோதிர திட்டம், அந்த திட்டம் இந்த திட்டம், இளைஞர்களுக்கு 4000, வெற்றி பயண திட்டம் என்ற இலவச திட்டங்களை அறிவிச்சிங்க. இதற்கு எங்க இருந்து கடன் வாங்குவீங்க? இது கடனை கூட்டுறதா பெருக்கிறதா? இதுக்கு பதில் சொல்லணும். ரெண்டுமே தப்பு. தமிழக வெற்றி கழகம் ஆளும் பொழுது இது ரெண்டுமே தப்பா இருக்கலாம். மாற்று அரசியல் என்று சொல்லி திமுக அதிமுக சொன்னதை சொல்ல மாட்டேன்னு சொன்ன ஒரு ஆட்சி, திரைக்கவர்ச்சிக்கு விழுந்த வாக்குங்கிறோம். நம்ம திரைக்கவர்ச்சிக்கு விழுந்த வாக்கு எது? இளைஞர்களுடைய வாக்கு, மகளிர் பெண்களுடைய வாக்கு. ஆனா தாய்மார்களுடைய வாக்கும் பாட்டிகள் தாத்தாவுடைய வாக்குகள் எல்லாமே மாதம் 2500 தர போறாரு அப்படின்னு இலவச திட்டங்களை காட்டி மயக்கி வாங்கப்பட்ட வாக்கு, இலவசத்தை கொடுத்து உங்களை அடிமைப்படுத்தப்பட்ட வாக்கு. தொடர்ந்து தேர்தல் பரப்புரையில வைத்தோம். என்னம்மா தேவி ஜக்கம்மா நாடு நாசமா போனதம்மா, 10 லட்சம் கோடி கடனுல நாடு, இதுல இலவசம் வேற பெருவெக்க கேடுன்னு பாட்டு பாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஆனா அதெல்லாம் இந்த மக்கள் புரிந்து கொள்ளாமல் எங்களை ஒரு சட்டமன்ற தொகுதியில கூட வெளில வைக்கலையே. அப்படியா நாங்க கை கட்டி வேடிக்கை பார்க்கலாமேனா? ஓப்பனா சொல்றேன், நான் கை கட்டி வேடிக்கை பார்ப்பேன், கை கட்டி வேடிக்கை பார்ப்போம். அதனால பாரபட்சமே இல்லாமல் கடன் சுமை உயர்வது உறுதி உறுதி உறுதி. அமைச்சருமான மரியவல்சன் சொல்றாரு கடன் 2 மடங்கு அதிகமா இருக்கு திமுக ஆட்சியில அப்படிங்கிறார். இது தமிழக வெற்றி கழக அரசுக்கு தேர்தலுக்கு முன் தெரியுமா தெரியாதா கேள்வி இருக்குல்ல. ஆனால் தேர்தலுக்கு முன் தெரியும். இவரே தான் சொல்லியிருக்காங்க 10 லட்சம் கோடி கடன் என்பது 2 மடங்கு உயர்ந்திருக்கு. எடப்பாடியார் ஆட்சிக்கு முன்பு, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு, ஸ்டாலின் வெல்வதற்கு முன்பு 5 லட்சம் கோடியாக இருந்த கடன் ஒரு 5 ஆண்டுல 10 லட்சம் கோடி, அதாவது 5 லட்சம் கோடி உயர்ந்திருக்கு. 2 மடங்கு உயர்ந்திருக்கு. அவ்வளவு நல்ல திட்டங்களை செஞ்சிருக்கா திராவிட கட்சி அப்படின்னா, திராவிட அரசு திமுக செஞ்சிருக்கான்னா சொல்லுவாங்க. எதை? பேருந்து உங்களுக்கு இலவசமா கொடுத்தாங்க, உங்களுக்கு நான் முதல்வன், மகளிருக்கு இலவசம், பெண் கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் உரிமை தொகை, பொங்கலுக்கு போனஸ், அது இதுன்னு அத்தனையும் இலவச திட்டங்களை எடுத்து வைப்பாங்க. தப்பே இல்லையே. இலவச திட்டங்களுக்கு மயங்கி வாக்களித்ததையா நீங்கள்? 10 லட்சம் கோடி, அதாவது 13 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படிங்கிறது திமுகவும் அதிமுகவும் இலவச வாக்குறுதிகள் கொடுத்ததுனால மட்டும்தான். இதோட விரிவான அலசல்னா இதுக்கு தாவேக்கா காரணமான காரணம் கிடையாது. ஆனா திமுக போல அதிமுக போல இலவச வாக்குறுதிகளை கொடுத்து நாட்டை கடன் சுமையை அதிகரிக்க ஒரு கட்சியாக இன்னொரு கட்சியும் இருக்கிறது. அது பேர் தான் தாவேக்கா. அதாவது திமுகவும் அதிமுகவும் இலவச வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி கடன் சுமையை அதிகரித்தது. இலவச திட்டங்களுக்காக காசு செலவு கடன் வாங்கினுச்சு, இலவச திட்டங்கள்னால காசு போனுச்சு. ஆனா இலவச திட்டங்கள்னால பல பிரச்சனை இந்த நாட்டுல இருக்குங்கிறது மக்களுக்கு தெரியல. மக்கள் பேருந்து இலவசமா கேட்கல, மக்கள் இதை இலவசமா கொடு, மக்கள் மாதம் உரிமை தொகை கொடுன்னு கேட்கல, வேலை கொடு, நல்ல சம்பளத்தை கொடு. அது நாம் தமிழ் தரேன்னுச்சே. வேளாண்மை அரசு பணி, ஆடு வைப்பதும் அரசு பணி,
ஆடு வைக்கிறப்ப அன்னைக்கு கிண்டல் பண்ணீங்க. இதே சீனா பண்ணா சிரிக்குது, இதே சீனா பண்ணா வியந்து பார்க்குது, சீமான்னு சொன்னா சிரிக்குது. ஆடு வைப்பது அரசு பணி. இத்தனை படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. என்னென்ன போராட்டங்கள், என்னென்ன விஷயங்களை, தேர்தல் வாக்குறுதிகளை ஒரு புத்தகத்தை வடிவமைத்து 462 பக்கங்களுக்கு மேல் ஒரு ஆட்சி வரவை கொடுத்து இந்த மக்களுக்கு போதித்தால் புரியவில்லை. ஆனால் பாதிக்கும் போது இந்த மக்களுக்கு விளங்கும். அன்று நாம் தமிழர் கட்சி உங்கள் கண்ணில் படும். ஏன்னா இந்த நாட்டின் மீது அன்பும் பற்றும் கொண்டு நாட்டில் இவ்வளோ கடன் இருக்கு, நாட்டில் இத்தனை கடனால இந்த மக்களுக்கு பாதிப்பு, உன் கருவுல வளர் குழந்தை வரை பாதிக்கப்படும்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் மக்கள் ஆள வைத்தது இலவசங்களை கொடுத்த கட்சிகளை. 50-60 ஆண்டு கால ஆட்சி முறியடைஞ்சிருச்சு, புதிய கட்சி வந்துடுச்சுன்னு மக்கள் பேசலாம். ஆனால் அது உண்மை இல்லை. தாவேகா என்ற ஒரு இலவசத்தை கொடுத்து மயக்குகின்ற கட்சி திமுக போல, அதிமுக போல ஒரு வடிவம் இதுதான். இனி மக்கள் போக போக அதை பார்த்து பார்த்து தெரிந்து கொள்வார்கள். அமைச்சர் மரியவல்சன் சொன்னார், மின்சாரத்துறையிலும் போக்குவரத்து துறையிலும் தான் கடன் தொகை அதிகமா இருக்கு, கடன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையை சொன்னா போக்குவரத்து துறையில கடன் அதிகமானதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமே காரணம் என்ன. போக்குவரத்து துறையில் அதிகமான கடனானதுக்கு காரணம் இலவச பேருந்து, மகளிர் பேருந்து, இலவசம் இலவசம் இலவசம்னு கொடுத்து நாட்டை குட்டிச்சவராக ஆக்குறது உங்களால். இத்தனை ஆண்டு காலமாக ஆண்ட திமுக அதிமுக அதே போல தானே தாவேக்கா இருக்கு. அமெரிக்கா டு ஒத்தையொடி பாதை போடப்படுங்கிற மாதிரி கன்னியாகுமரி மதுரை போனாலும் இலவசம். அத்தனை பேருந்துகளும் மகளிருக்கு இலவசம் என்று இலவச பேருந்தை தான் தமிழ்நாடு அரசான தாவேக்காவும் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தது. அதுக்கு பேர் வெற்றி பயண திட்டம் என்று பெயர் வைத்தது. நாட்டுல நீ வாழ்ற அளவுக்கு உயர்த்தி காட்டுறேன்னு ஒரு கட்சி நின்றது. நாட்டை கடன் இல்லாத மாநிலமாக மாத்தி இந்த நாட்டுல நீ வாழ்றதுக்கும் உனக்கு வழிகோடு அமைத்து நீயும் சம்பாதிச்சு இந்த நாட்டையும் உயர்த்துற அப்படின்னு ஒரு கட்சி நின்னுச்சுல்ல. ஆனா வாக்களித்து வெள்ள வைக்காத தப்பு உங்கள் தப்பு. இன்று 13 லட்சம் கோடியாக கடன் இருக்கு. இதை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மாண்புமிகு மாற்று அரசியல் மன்னர் மனுநீதி சோழன் ஆட்சின்னு ட்விட்டர்ல எழுதுறாங்க ஐடி விங்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த மனுநீதி சோழ ஆண்ட ஆட்சி கண்டிப்பாக 13 லட்சம் கோடியை குறைக்க ஏதாச்சும் திட்டம் வச்சிருக்கீங்களா? ஏதாச்சும் வழிகோல் வைத்திருக்கீங்களா? ஏதாச்சும் வரைவு வச்சிருக்கீங்களா? இலவச திட்டத்தை இப்ப குறைப்பேன் அப்படின்னு நாம் தமிழ் கட்சி வச்சிருக்கு. தற்சார்பு பொருளாதாரங்கிற தூண்டுகோலை வச்சிருக்கு. நான் இப்படி நாட்டுல கடன் வாங்காம அத்தனை ஊர்லயும் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை அமைச்சு அத்தனை பேருக்கும் வேலை கொடுப்பேன். படிச்சவன் படிக்காதவன் எல்லாருக்கும் வேலை கொடுத்து சம்பளத்தை கொடுப்பேன். அதுல வர வருமானத்தை எடுத்துக்கொண்டு போய் நாட்டு கடன் இல்லாத மாநிலமா மாத்துவேன். நாட்டில் உள்ள கடனையும் குறைப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. நாட்டுல உள்ள கடனை குறைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இப்போ இருக்கிற காலகட்டத்துல 13 லட்சம் கோடி கடனை எந்த ஆட்சி வந்தாலும் உடனே குறைக்க முடியாது. ஆனா குறைக்கிறதுக்கான வடிகோலை யார் வச்சிருக்கா? குறைப்பேன்னு சொல்றது யாரு? அந்த நாட்டின் கடன் மீது அக்கறை கொண்டு, உங்கள் மீது அக்கறை கொண்டு, இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டு இந்த கடனை அடியோடு அழிக்கணும். இந்த நாட்டின் மீது கடன் வாங்கிய கட்சிகளையும் அடியோடு அழிக்கணும். யாரு நின்று பேசுறா அப்படிங்கிறத பார்க்கணும்ல. இதை யார் பார்க்கணும்? மக்கள் பார்க்கணும். எளிய மக்கள் பார்க்கணும். படித்தவர்கள் பார்க்கணும். படித்தவர்கள்ட்ட போயிட்டு நீங்க கேளுங்க, கடன் சுமை எதனால வருது, கடன் யாரால் வாங்கப்படுது, கடன் ஏன் வாங்கப்படுது, ஒரு பாதி பேருக்கு தெரியறது இல்லை. நான் தமிழர் கட்சி தொடர்ந்து தேர்தல் பரப்புரையில வைத்தது. நான் முதற்கொண்டு தொடர்ந்து காணொலிகளை பேசணும், இப்படியெல்லாம் கடனை குறைப்போம்டான்னு. இன்று ஏளனம் கொட்டி 13 லட்சம் கோடி இருக்குது. தாவேக்காவை கேள்வி கேட்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய உரிமை திமுகவுடைய தொண்டர்களுக்கோ அதிமுகவுடைய தொண்டர்களுக்கோ திமுகல வாக்களிச்சவங்களுக்கோ அதிமுகல வாக்களிச்சவங்களுக்கோ எந்த அருகதையும் கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு 20 லட்சம் வாக்கு விழுந்திருக்கல. இவங்க கேட்கலாம், இவர்களுக்கு தெரியும் கடன்னா என்ன, இந்த கடனை எப்படி அழிக்கணுங்கிற தூண்டுகோல நாம் தமிழர் கட்சி வச்சிருந்துச்சு. அதனால அந்த 20 லட்சம் வாக்கு விழுந்துச்சு. அந்த 20 லட்சம் பேரும் கேட்க அருகதை இருக்கு, திராணி இருக்கு. திமுகவுக்கு வாக்களிச்சவன் கேட்கலாமானா கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாது? இலவச திட்டம் அத்தனையும் கொடுத்து கடன் வாங்கினது நீ. கடந்த 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி உயர்த்தியிருக்க. அதிமுக ஏன் கேட்கக்கூடாது? அத்தனை இலவச திட்டங்களை கொடுத்தது நீ. 8000 கூப்பன் தொகைன்னு சொன்னது நீ எப்படி கடனை கேட்க முடியும்? இதுவே தாவேக்க அடுத்த 5 வருஷம் முடிச்சு இத்தனை கடன் இருந்துச்சுன்னு கேட்கலாம்னா அதுவும் கேட்க முடியாது. அண்ணனுக்கு சீர்திட்டம் பாஸ்,
அதை மறந்துட்டீங்களே. விஐபிக்கு 4000 பாஸ், அதை மறந்துட்டீங்களே. அப்படிங்கிற மாதிரி இத்தனை இலவச திட்டங்களை தாவேக்காவும் வச்சிருக்கு. அதனால் தாவேக்காவும் அதை கேட்க முடியாது. ஒன்னே ஒண்ணுதான், என்று இந்த நாடு ஒரு தமிழன் கையில் சிக்கி இந்த நாட்டை ஒரு புதியதோர் தேசத்தை உருவாக்கணும், இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டு ஒருத்தன் கையில கொடுக்குறீங்களோ அன்னைக்குதான் இந்த களம் பலம் பெறும். உண்மையை உறக்க சொல்லி தொடர்ந்து நாங்க பேசுறோம். தொடர்ந்து இந்த களத்துல கடனை பத்தி பேசுறோம். இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டும் உங்கள் கருவில் வளர்கிற குழந்தையின் மீதும் அக்கறை கொண்டு இந்த கடனை அடியோடு அழிச்சு இலவச திட்டங்களை அழிச்சு இந்த நாட்டை வளம் பெற வைக்கணும்னு தொடர்ந்து ஓடுறோம். இந்த நாடுனா நீங்க மட்டும் இல்லை, இந்த நாட்டில் இருக்கிற வளம், கடல், மலை அத்தனையும் தான். அத்தனைகளுக்காக தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து குரல் ஒலிக்குது. அதனால நாட்டில் வாழ்கின்ற மக்கள் யோசித்தால் மட்டும்தான் இதற்கான ஒரு முடிவு கிடைக்கும். தலைவர் சொன்ன கூற்றுதான், அரசியல் என்பது மக்களுக்காக சேவை புரியும் பணி. அதே போல பெரியப்பா சிந்தமிழன் சீமான் சொன்ன கூற்றுதான், அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்கான தேவை என்று. அனைத்து உயிர்களும் இங்கு நல்வாழ்வு பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து வாழ வேண்டும் என்றால், இங்கு அத்தனை உயிர்களும் வாழ வேண்டும் என்றால், இங்கு பொருளாதார நெருக்கடி வராமல் இருக்க வேண்டும் என்றால், இங்கு கடன் இல்லாத மாநிலமாக மாற வேண்டும் என்றால், நீங்கள் பெண்கள் பாதுகாப்பு கொண்டு உழைப்பை தந்து இந்த நாட்டை மாற்ற பாருங்கள். இல்லைன்னா நாங்கள் இந்த நாட்டுக்காக உழைத்தோம், நாங்கள் இந்த நாட்டுக்காக பேசினோம், கடைசி வரை உண்மையும் நேர்மையுமாக இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டும் உங்கள் மீதும் உங்கள் கருவில் வளர்கிற குழந்தையின் மீதும் அக்கறை கொண்டு இந்த களத்தில் பேசினோம் என்ற தெம்போடும் திராணியுடனும் ஆண்மை பலத்துடனும் இந்த களத்திலே நின்று சாவோம். அதனால தோல்வி அதை பற்றெல்லாம் இனி பயப்பட போறதில்லை. அதெல்லாம் கண்டு மக்கள் ஏமாற்றிய ஏமாற்றத்தையே தாண்டி இந்த களத்தில் இந்த ஓடுறோம். இன்னும் வேகமாக ஓடுவோம். நன்றி. இந்த களத்திலே உங்களுக்காக உடைக்க காத்திருக்கிறோம். நீங்கள் ஒற்றை வாக்கு கொடுத்து எங்களை வலிமைப்படுத்தினால் சட்டமன்றத்தில் குரல் எழுப்பி முதலமைச்சர் என்ற அரியணையில் ஏறி கடன் தொகையை குறைப்போம். இந்த காணொலியை ஏன் இவ்வளவு தூரம் டீப்பாக பேசுகிறோம்னா, இது ஒரு விரிவான ஆலோசனை இருக்கணும். கடன்னா என்னன்னே மக்களுக்கு தெரியல. அப்படி இருக்கும் பொழுது முதல்ல அத்தனை படித்த பெருமக்களும் கடன்னா என்ன, கடன் எதற்காக வாங்கப்படுகிறது என்று தெரிந்து கொண்டு எளிய மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேருங்கள். கடன் இல்லாத மாநிலமாக ஏன் மாற்றணும் அப்படிங்கிறது எளிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து திராவிட கட்சிகளான திமுக அதிமுகவை வேறெடுத்து இது போன்ற தாவேகா இலவச திட்டங்களை கொடுத்து மயக்கக்கூடிய திராவிட கட்சிகளில் ஒண்ணுதான் தாவேகாவும். அதையும் அடித்துடைந்து கடன் இல்லாத மாநிலமாக மாற்ற ஒரு புதியதோர் கட்சியான புதியதோர் தேசத்தை உருவாக்க வேண்டும் என்ற கனவோடு நிற்கக்கூடிய ஒரு கட்சியை ஆள வைங்க. நன்றி.